ஏன் போட்டு ஏன் சோறு நான் வலிச்சு தின்னேன். அதை கேட்கறதுக்கு நீயா? 8 வயசு வரைக்கும் குண்டி கழுவ தெரியாத நாயி நீ எனக்கு என்ன குடும்ப பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுங்க. முதல்ல கணக்க முடிய எனக்கு டைம் சார்ஜ் என்னடா கணக்கு? என்ன கணக்கா? கட்டி குடுக்கறப்ப 25 பவுன் போடணும் பேச்சு. இப்ப வெறும் 22 பவுன் தானே போடுறீங்க. மிச்சம் 3 பவுன் அந்த இழுத்துக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 3 பவுன் என்ன எடுத்துக்க. போட்ட 22 பவுன் கொண்டு கட்டி கல்ல காட்டிட்டு எப்ப வேணா எடுத்துக்க. எதுக்கு எது காட்டணும்? நான் நகை ஒழுங்கு நான் போட்டேன். அடுக்கு கடையில வைக்கிறதுக்கா போட்டேன். நீ அடுகு வச்சு வட்டிக்கு விட்டு அட்டச்சாராயமும் பண்ணி கறி திங்கிறதுக்கு நான் என்ன என் பிள்ளையை கொடுத்து நகையை கொடுக்கணும்? அப்ப நான் மருமகத்தை கேட்க கூடாதா? உன் நீதான வச்சுக்க, எனக்கு வேணாம். அவளை நீயால விட்டுட்டு போறீங்க. அவன் எனக்கு கண்ணு காட்டிக்கிட்டு இங்கே நீ எல்லாம் உனக்கு கையில பிடிச்சிட்டு அப்பதான் வாழப்ப தெரியும். பெரிய மனுஷனே நீ எல்லாம் ஒரு மருமகன் மரியாதை பேசிட்டு என்ன கேட்க மாட்டேயா? பேசலாம் போடா, என்னையே மரியாதை பேசுறான். பெத்தவங்க சொத்து பிள்ளைக்கு தாங்கிறது நடைமுறை. ஆருக்கும் எதையும் கொடுக்காம எல்லா சொத்தையும் நீ அனுபவிப்பியா? நான் கேட்கிறேன், உனக்கு என்னத்துக்கு இனிமேல 6 மாசத்துக்கு ஒரு வீடு கிடந்தா நாங்க யாராவது ஒருத்தர் கஞ்சி தண்ணி ஊட்ட மாட்டோமா? கஞ்சி குடிக்கிறா கேக்குறத கொப்பை குடிச்சு விட்டு கூத்தியா வீட்டுல படுத்து கிடக்க. நான் பணியாளி சுட்டு கல்லு சமைத்து காய்கறி சமைத்து சீட்டு பிடிச்சு தவணைக்கு கொடுத்து சிறுக சிறுக சேர்த்து வச்சுட்டுடா. இது இருக்கிற சொத்தைய கொடுத்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற தோட்டுக்காரி மாதிரி இந்த வாசல்ல நான் கைத்து கட்டில ஓட்டு மருமக கிட்ட கஞ்சிக்கு கிஞ்சிட்டு தட்டுவாடி பயலுகளா. நான் ஜாகிரதைக்கு என் சொத்தை நான் மட்டும்தான் அனுப்பிட்டேன். என் இளவு செய்தி கேட்டா இந்த வீட்டுக்கு வாங்க.